அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று கொழும்பு கோல்ஃபேஸ் சுற்றுவட்டத்தில் இடம்பெற்றது. இஸ்ரேலின் தலைநகரமாக ஜெருசலத்தை அமெரிக்கா அங்கீகரித்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. The Jews need to establish a kingdom of Israel according to their religious belief. They can build a nation, build a country in their own land. But Palestine is not their land, is not their native place, is not their homeland, so that it cannot be declared the Jerusalem as a capital of Israel. All over the country's heads condemn this statement of Donald Trump. Here in Sri Lanka also, our foreign minister Tilak Marapana has strongly declared that he is not accepting the statement of Donald Trump because it is an unlawful statement. And also our speaker Honorable Karu Jayasuriya, he clearly stated that in the past, in the present and the future, we will strongly support the independence of Palestine and their livings and their protection. And America always, they decided to split countries, they decided to capture countries. They also came to implement the same scenario in our country. But in the Geneva's resolution, we condemn the Geneva resolution. Also we condemn, we had a protest also for that. And we also never let America to condemn our religious faiths and condemn our rights and control our rights. All over the world, Muslim people will gather together and fight against American future. பொதுவாகவே எல்லா தூதுவராலயங்களும் எம்பசிகளும் தலைநகரத்தில் தான் இருக்கும். இஸ்ரேலுடைய தலைநகரமாக டெல் அவீவ் இருக்கிறது. டெல் அவீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவராலயம் ஜெருசலத்துக்கு மாற்றப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் என்று சொன்னா, ஜெருசலம் என்பது இஸ்ரேலின் தலைநகரம் என்பதை அமெரிக்கா ஒத்துக்கொண்டு அறிவிக்கிற ஒரு நிலை வரும். அதனையும் அவர் அறிவித்தும் இருக்கிறார். முஸ்லிம்களுடைய பூர்வீக பூமியாக இருக்கிற ஜெருசலத்தை தற்போது பாலஸ்தீனத்துக்கு இல்லாமல் முழுமையாக இஸ்ரேலின் தலைநகரமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இது உடனடியாக மீளப்பெறப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு எதிராக குரல் கொடுத்தாலும் போதிய அளவில் அந்த குரல் எழுச்சி பெறவில்லை என்பது முஸ்லிம்களுடைய ஆதங்கம். இன்றைக்கு உலகம் பூராகவும் முஸ்லிம்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட வேண்டும். பாலஸ்தீனத்துக்கு துரோகம் இழைக்கிற மடத்தனமான மடமைக்கே பேர் போன டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு உடனடியாக மீளப்பெறப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்புகளை தெரிவித்தனர். குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பில் உள்ள ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிடப்பட்டிருந்த போதும் போலீசாரால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பின்னர் மகஜரை கையளிக்க ஏற்பாட்டாளர்களை போலீசார் அமெரிக்க தூதரகத்துக்கு அழைத்துச் சென்றமை குறிப்பிடத்தக்கது.